உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். அன்பாலே அண்ணனே விழாவீரனே அரே கொலமாசு. தமிழ்நாடு முழுவதும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? பேருந்து நிலையங்கள், கோயில்கள், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி. முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பூங்கொத்து கொடுத்து தற்போது அங்கு சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டின் வாசல் வரை வந்து விஜயை ஆற தழுவி வரவேற்றிருக்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு வருகின்றிருக்கிறார். அவரை வாசலில் வந்து சீமான் ஆற தழுவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு வருகை தந்த விஜய்க்கு அவர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா 2 இலை புடிங்க கொடு. என்ன எதுக்குடா இலை புடிங்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். இந்த நிலையிலே எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். மே 4 எண்ணிக்கை வரப்போகுது. எண்ணிக்கையில் வந்து விசில் அடிக்கிற மாதிரிலாம் கனவு வாங்குற மாதிரிலாம் வராது. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயும் பிள்ளைகளை கவனிங்க. விஜய் மே 4 மண்ணை கவிட்டா மண்ணை கவுவான். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. கவுனா குழந்தைகள் வேறு ஏதாவது தவறான நடவடிக்கை போயிடாம இருக்கிறதுக்கு கவனிங்க. அடுத்து மே 4 திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இவங்க அமைச்சரவை போட்டு இப்பயே சேர் போட்டு உட்காந்துட்டாங்க. பனையூர்ல இப்ப அமைச்சரவை நடக்குது. சிஎம் அவர் உட்கார்ந்துருக்காரு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர் சொல்றீங்க, இவரு ஆட்சிக்கு வந்துட்டாரு, இப்போ வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க வேணா முட்டு கொடுத்து பேசுறீங்க. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 8 மாசங்கள் 6 மாசங்கள் பார்த்தோம்னா வைத்தறிச்சல் வேற ஒண்ணும் கிடையாது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். என்ன வைத்தறிச்சல்னா, ஒரு நாள் டிஎம்கே பேக்கப் வந்து நல்லா சௌரியமா இருந்தாரு. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பழி போடலாம் அப்படின்னு இருந்தாரு. இப்போ இனிமே அது பண்ண முடியாதுல்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏங்க வீரப்பனை வச்சு மில்கிங் பண்ணி சீரிஸ்லாம் எடுத்து நல்லா செட்டில் ஆகி சந்தோஷமா தானங்க இருக்காரு. மில்கிங்கோட உச்சனா இவர்தான், லெஜெண்ட் ஆஃப் மில்கிங்.
ஏன் இப்படி பாக்குறாரு? அப்பயும் சொந்தமா உழைக்கல. வீரப்பனோட அதோட கதையை எடுத்துட்டு வீரப்பன் இருக்கும் போது அவரு இவருன்னு பேசிட்டு வீரப்பன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் இவன்னு பேசி அதுலயும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான். டபுள் ஸ்டாண்டர்டுக்கு பேர் போனவர் தான் நம்ம. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்க ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? இந்த குத்து. இவர் ஃபீல் பண்றாரு ஒரு 44 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோல. இந்த மாதிரி மன கஷ்டமா இருக்கு, திடீர்னு அழுகுறாரு, பேசுறாரு, திடீர்னு அழுகுறாரு. அதான் அதே crocodile டேஸ்ட் தான். அதுல ஆக மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட பார்க்கல. ஏன் சிரிக்கிறீங்க? எவ்வளவு நல்ல ஆட்சி அது. இப்ப மக்கள் தான் தப்பு, மக்கள்லாம் முட்டாளு. நல்லா ஆச்சு, ஆனா யாருக்கு நல்லா? அவருக்கு நல்லா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. இந்த பொண்ணுக்கு வந்து வேற வாழ்க்கையில கோ கெட் சம் லைஃப்ங்கிற மாதிரி இந்த வைஷ்ணவின்னு ஒரு சின்ன பொண்ணு. ஓகே, வைத்தறிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. இங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா 100 வைத்தறிச்சல் வந்து 1000% இருந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டாரு சார் அவரு. அவருக்கு மக்கள் துணை போனாங்க சார். இல்ல சார், அந்த வேட்பாளர் தலித்தா தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, தலித் தெரிஞ்சாலும் ஓட்டு போடல. அது எப்படி சாதிக்கு இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டேன். விஜயை விட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல. அது மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வரியில தான் அவங்க நின்னாங்க. அழுதுக்கு இருக்க நீ கேண்டிடேட் பேரே தெரியாது சார். விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க ஒரு பார்வை அந்த வருத்தப்படுற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? பேர் சொல்லுங்க எனக்கு. விஜயா? விஜயா? திமுக எதிர்கட்சி ஆகும், ஆனா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் ஆக முடியாது. ஏன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா எம்எல்ஏவா இருக்கணும்ல. எனக்கு இதுல வந்து வருத்தம் தான். அவரு இல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சு எம்எல்ஏவை போய் உள்ள உட்காந்து விஜய முதல்வரா பார்த்து பார்த்து 5 வருஷம் வயிறு எரிஞ்சு சாகணும். நேத்து வந்தவன் கட்சி ஆரம்பிச்சவன்லாம் வந்துட்டான் முதல்வர் ஆகணும்ட்டு ஒருமையில பேசினாரு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். அப்ப அவர் உள்ள போய் உட்காந்து விஜய் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து விஜயுடைய மெக்னானிமிட்டியை பார்த்து வெக்கி தலை குனியணும். அதெல்லாம் இல்லாம இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுது நீங்க? ராஜ்மோகன் போன்றவர்களாம் சட்டசபைக்கு போனா நான் நாட விட்டு போறது தவிர வழியே இல்லை. என் தலைவர் நித்யானந்தாக்கு போன போட்டு தலைவா தயவு செய்து தத்தெடுத்துக்க தலைவா, நான் வந்து தத்தெடுத்துக்க, நான் கூட வந்து கிளம்ப முடியலாம். இந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். லூசா பானி